ஹாய் செல்லக்குட்டீஸ். இது என்னோட 12த் கெட் ரெடி வித் மீ வீடியோ. அண்ட் இன்னைக்கு என் சின்ன சித்தி 2 இயர்ஸ் முன்னாடி அவங்க ஒர்க் பண்ற ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் புடவை எடுக்கும்போது, எனக்கு ஒரு புடவை வாங்கி கொடுத்தாங்க. அந்த புடவைய தான் ஸ்டைல் பண்ண போறேன். பட் இந்த புடவை கூடவே ப்ளவுஸ் மெட்டீரியல் கிடையாது. ஸோ இந்த ப்ளவுஸ் மெட்டீரியல் ₹200க்கு நம்ம ஊர்லயே வாங்கி ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அதுவும் இப்ப தான் ஸ்டிச் பண்ணி குடுத்து விட்டாங்க. இந்த புடவை இதுவரைக்கும் ஒரு தடவ தான் இன்னொரு மேட்சிங் ப்ளவுஸ் செட் பண்ணி உடுத்திருந்தேன். பட் எனக்கு அது பிடிக்கல. அதனால இந்த ப்ளவுஸ ஸ்டிச் பண்ணி வாங்குனேன். சாரி ப்ரீ ப்ளீச்சிங் கத்துக்கிட்டதுல இருந்து எல்லா புடவையும் ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி கட்டுறதே வழக்கமா வச்சிருந்தேன். அதனால என் புடவையெல்லாம் நாசம் ஆகிருச்சுங்கிறது தான் உண்மை. அயர்ன் பண்ண மடிப்பு வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஹை டெம்பரேச்சர்ல வச்சு அயர்ன் பண்ணா மட்டும் தான் மடிப்பு எல்லாமே போகும். ஆனா சாரியோட குவாலிட்டி ரொம்ப மோசமா மாறிருச்சு. ஸோ இப்போலாம் ப்ரீ ப்ளீட்டிங் பண்றது கம்மி பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஆன் த ஸ்பாட் சாரி ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி கட்டிக்கிறேன். அடிக்கடி என்கிட்ட ஒரு கேள்வி தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து வரும். அக்கா ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணலாமா? கெராட்டின் பண்ணலாமா? ஏன் நீங்க ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணலன்ட்டு. இத பத்தி கத்துக்கிட்டதுனால எனக்கு பெர்சனலி தெரியும். யார் ஹேர் ஸ்ட்ரைட்டிங் பண்ணணும், யார் பண்ணக்கூடாதுன்னு. முதல்ல உங்க ஹேரோட வெலாசிட்டிய செக் பண்ணணும். அது ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணணும். என்னோட ஹேர் வெலாசிட்டி ஸ்ட்ராங் கிடையாது. அதையும் மீறி ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணும்போது ஹேர் ஃபால்ஸ் ஜாஸ்தியாகும். அப்புறம் சென்னை மாதிரி ஒரு இடத்துல ஹீட்ல கிச்சன்ல நிக்கும்போது அதிகமா வேர்வை தலையில இருந்து வெளிய வரும். அந்த மாதிரி ஸ்வெட்டிங் அதிகமா இருந்துச்சுனாலும் ஹேர் ஃபால்ஸ் ஆரம்பிக்கும். அதனால தான் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பத்தி யோசிக்கிறது கிடையாது. இப்போ இருக்கிற ஃபுட் ஹேபிட்ஸ்க்கு ஒரு ஏஜுக்கு மேல தலையில முடி இருந்தாலே போதும்னு இருக்கு. ஸோ தேவையில்லாத ரிஸ்க் எடுக்க எனக்கு விருப்பம் இல்லைங்கிறது தான் உண்மையும் கூட. இப்படி சிம்பிளா ரெடி ஆகுறதும் பல நேரம் ஒரு டிஃப்ரெண்ட் லுக் நமக்கு கொடுக்கும். எனக்கு இந்த சிம்பிள் லுக் ரொம்ப பிடிச்சிருக்கு. கூடவே இங்க நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. சிம்பிளா ரெடி ஆனா ரொம்ப அழகா தெரிவாங்க. அப்படிதானே செல்லக்குட்டீஸ்?